இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடுக்கு 3 ப்ரோமோ வெளியாகி இருக்கு ஆல்ரெடி. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் ஆதிரை, செகண்ட் ப்ரோமோவில் கமருதீன், தேர்ட் ப்ரோமோவில் பார்வதி. 3 ப்ரோமோலையுமே 3 பேர்த்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள். ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துட்டு உங்கள் பேர்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் சொல்ல, சபரி அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக 4 பேர் சொல்கிறாங்க. அப்புறம் ஆதிரை, ஒவ்வொருத்தரும் எழுந்து சபரி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ ஆதிரை மட்டும் உட்காந்துட்டு ஆதிரை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பண்ணிட்டு அப்போ வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கேட்குறாரு, 3 பேர் 4 பேரும் வந்து எழுந்திரிச்சு நின்று சொன்னாங்கல்ல, நீங்கள் மட்டும் ஏன் உட்கார்ந்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அவங்க வந்து அதெல்லாம் அவங்களோட விருப்பம், இது என்னோட விருப்பம்னு சொல்ல, உங்கள் விருப்பத்துக்கோசெல்லாம் இங்கே இருக்க முடியாது ஆதிரை அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பேசுகிறாரு விஜய் சேதுபதி அவர்கள். இது ப்ரோமோ 1. ப்ரோமோ 2ல் வந்து கமருதீன் அவர் வந்து சொல்கிறாரு, சபரி தான் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து அப்படின்னு சொல்ல, உடனே விஜய் சேதுபதி அவர்கள், நீங்கள் தான் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க, உங்கள் சூப்பர் டீலக்ஸ் ரூம்லேருந்து நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு சேர்த்துக்கணும்னு நீங்கள் தான் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க, உட்காருங்க கமருதீன் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக சொல்கிறாரு எகெயின் விஜய் சேதுபதி அவர்கள். 3வது ப்ரோமோவில் வந்துட்டு யார் ரியலாக தெரியலைன்னு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஹவுஸ்மேட்ஸில் பல பேர் எல்லாருமே நினைக்கிறேன், கனி எல்லாருமே வந்துட்டு கெமி எல்லாருமே வந்துட்டு பார்வதியை தான் பின் அவுட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்துட்டு பார்வதி நமக்கு தெரிஞ்சது இந்த 1 வீக்காக அவங்க என்னென்ன பண்ணாங்கன்ட்டு எல்லாருமே பார்வதியை சொல்கிறாங்க. உடனே வந்து வெளியே என்ன ப்ரொஜெக்ட் ஆகுதுங்கிறது சொல்லப்படுது இந்த இது மூலியமா அப்படிங்கிறத சொன்னதும் பார்வதி பயங்கரமாக அழறாங்க. ஸோ இதுதான் 3 ப்ரோமோவும். இன்னைக்கு வந்து பயங்கரமாக விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஃபஸ்ட் எபிசோட்லேயே வந்து கொஞ்சம் கூட கருணை காமிக்காமல், கொஞ்சம் கூட சாஃப்டாக பேசாமல் எல்லாத்தையுமே அதிரடியாக களத்தில் இறங்கியிருக்காரு. இன்னும் யார் யாருக்கு என்னென்ன அப்படிங்கிறது தெரில. இன்னும் திவாகர் அவருக்கு என்ன இது பண்ண போகுது. அமைதியாக இருந்தவங்கெல்லாம் தப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த தடவை. யார் யார் வந்து பேசினாங்களோ அவங்களுக்குலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆதிரைக்கு அந்த மாதிரி சொன்னது கரெக்டாக? ஆனால் ஆக்சுவலாக நான் நினைக்கிறேன் ஆதிரைக்கு வந்து ஏன் இந்த மாதிரினா, நேற்று பிக் பாஸ் பற்றி அவங்க வந்து அதையே கொஸ்டின் பண்ணாங்க அந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில். ஸோ அதனால ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு வார்னிங் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நேற்று வந்து அவங்க மாஸ்க் போட்டிருந்துருக்கலாம். என்னோட இதுவும் அதுதான். கொஞ்சம் எல்லாத்துக்கும் கருத்து தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஓவர் போட் போகாமல் எதுக்கு, ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த நாமினேஷன் ப்ராசஸ்லலாம் ஆதிரி அழகாக சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாத்துக்கும் கருத்து தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இவரை ட்ரிகர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ப்ரோமோ 2லேயும் பார்வதி கட்டாயம் நமக்கு தெரிஞ்சது தான், இந்த வாரம் பூரா அவங்க வேலையே பார்க்கல. ப்ரோமோ 2 கமருதீனுக்கும் கரெக்டாக தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.